ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம ஒரு சூப்பரான ராகி தோசை எப்படி சுடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த ராகி தோசை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ராகி தோசைன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, கால் டீஸ்பூன் சீரகம், கட் பண்ண ஒரு வெங்காயம், ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1 கப் ராகி மாவு, 1/2 கப் ரவை, தேவையான அளவு சால்ட்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் தயிர், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தாளித்த வெங்காயம், சீரகம், வரமிளகாய் எல்லாத்தையும் இதில் கொட்டிடலாம். கட் பண்ண மல்லித்தலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 15 நிமிஷம் கழித்து தோசை ஊற்றலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ராகி தோசை தயாராகிடுச்சு. இந்த தோசையோடு நீங்கள் தேங்காய் சட்னி, சாம்பார் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக செம கலக்கலாக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.